எல்லாத்துக்கும் வணக்கங்க. எதுக்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு காலையில் ஒரு வீடியோ போட்டோம். இது நான் வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோவில் எந்த வீடியோ நகருன்னு நினச்சி போடுறோமோ அந்த வீடியோ நகரில் காலையில் ஒரு வீடியோ போட்டோம். அது அவசரமாக எடுத்தோம். காலையில் டைம் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சைடு வந்து இன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க, கரண்ட் ஷடவுன்னு சொன்னாங்க. சரி, கரண்ட் இருக்காது, டக்குன்னு வந்து பண்ணிடலாம், குளிச்சுட்டு வீடியோ பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா இது வெயில் பாப்பா, நீ சொல்ல வந்ததை சொல்லு பாப்பா, நீ அதுன்னு பேசிட்டு இருக்காத பாப்பா. சரி, ஓகே. அதனால வந்து நான் இன்னைக்கு அவசரமாக எப்பவும் போல வீடியோ எடுத்தோம். அது வீடியோ எடுத்து சீக்கிரமா எடுத்துட்டு இன்னைக்கு வீடியோ வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கல, அது வந்துச்சு. நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் பாட்டு அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் என் மனசுக்கு வந்து தப்புன்னு பட்டுச்சு. பாப்பா, இது வந்து தப்பான வார்த்தையாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை மாமா, இது நிறைய பேர் இந்த வாய்ஸ் எடுத்து ரீல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, நாமளும் பண்ணலாம், இல்லை நீ பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சா அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்படியா, ஒரு வேளை இது நம்ம ஏரியாவுக்குள்ளே தான் இந்த மாதிரி வேடான வார்த்தையாட்டுறது, வேறு ஏரியாவில் வேற ஒரு அர்த்தமாட்டுறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் ஆகி போச்சு அந்த இடத்துல. அப்படின்னு சொல்லிட்டு சரி போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறேன். 2 மணி நேரம் கழித்து போய் பார்க்குறேன் அந்த வீடியோவை. கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. இது வந்து தவறான செயலை ஒரு இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு வந்து பாப்பா பாப்பாது என்றைக்கும் இல்லாமல் நம்மளுக்கு இப்படி கமெண்ட் வந்தது இல்லையே, இப்போ வருது பாப்பா, எனக்கு என்ன தப்பாக படுது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோ டெலீட் பண்ணிட்டேமாமான்னு கேட்டா, அப்படி டெலீட் பண்ணிடுவாப்பா அப்படின்ட்டேன். ஏன் பாப்பா, அதனால் வந்து இனிமேல் அந்த மாதிரி வீடியோ வராது. முடிஞ்ச அளவுக்கு நான் தடுத்து நிப்பாட்டிடுவேன், கண்டிப்பாக தடுத்து நிப்பாட்டிடுவேன். எங்கள் பாப்பாவுக்கு தெரியல, எங்கள் பாப்பா தான் வந்து எல்லாம் அதை எடுத்து போடலாம்னு சொல்லி போட்டா. அப்படி எங்கள் பாப்பாவுக்கு தெரியாது. எல்லாரும் மன்னிச்சுக்கங்க, சின்ன குழந்தை தாங்க. எல்லாரும் மன்னிச்சுக்கங்க, தயவு செஞ்சு எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வீடியோ இருந்தாலும் அப்படி போட்டிருக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கு. நாங்கள் யூடியூப் வீடியோ போட்டு முதல் வீடியோ டெலீட் பண்ண வீடியோ இந்த ஒரு வீடியோ தான். இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ. சரிங்களா, எல்லாரும் மன்னிச்சுக்குங்க. அது பார்த்தவங்க, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தவங்களுக்கு என்ன இது வீடியோ. ஏன்னா நம்ம வீடியோ குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க, நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், குழந்தைங்க பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இனிமேல் அந்த மாதிரி போகிற போக்கில் அந்த வீடியோ எடுத்துகிட்டு போகணும். அதாவது அவசரத்தில் வரணும்னா அந்த ஐயோ வயிற்று கலக்குது விடுங்க அவருங்க அப்படிங்கிற மாதிரி இருங்கடா வர்ற அப்படிங்கிற இப்போ அந்த அவசரத்தில் மாதிரி பண்ணி விட்டா. அப்படி சரி, பரவாயில்ல, மன்னிச்சுங்க, மன்னிப்பு கேட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. அது தெரியாமல் நடந்தது, தெரிஞ்சு நடக்கல, தெரியாமல் நடந்தது. நீ எப்போ போல வீடியோ வரும். ஏன்னா அதுக்கு நிஜமாலுமே அதுக்கு என்ன அர்த்தம் எதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அது நிறைய பேர் போய் பார்த்தா அந்த ரீல்ஸில் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்கன்னா தான் அந்த வீடியோ நாங்கள் எடுக்க மாட்டோம், மாதிரியே எடுத்தோம். எல்லாரும் மன்னிச்சிருங்க, சாரி, மன்னிச்சுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சே